ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு காட்டு பகுதியில் ஒரு சீடரும் ஒரு குருவும் நடந்து போயிட்டுருக்குறாங்க. அந்த காடில் திருடர்கள் பயம் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க பயந்துக்கிட்டே நடந்து போகிற மாதிரி திடீர்னு ஒரு கும்பல் திருடர்கள் குருவை பிடிச்சி கட்டி போட்டுடுறாங்க மரத்தில். அந்த திருடர்களுடைய தலைவன் என்ன சொல்கிறான்னா, தம்பி, உன்னுடைய குருநாதர் உனக்கு வேணும்னா சீக்கிரமாக அவர் வீட்டுக்கு போய் 1000 தங்க காசுகளை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. குருவும் சீடனும் வெளியூரில் ஒரு வேலையை முடிச்சுட்டு அவங்களுடைய ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க ஊருக்கு திரும்புறதுக்கு எப்படி பார்த்தாலும் 2 நாள் ஆகும். ஸோ சீடன் என்ன சொல்கிறான் தலைவன்கிட்ட, ஐயா, என் குருநாதர் ரொம்ப நல்லவர், 2 நாள் எனக்கு டைம் கொடுங்க, நான் ஓட்டமும் நடையுமா போய் 1000 காசு எடுத்துகிட்டு வந்துடுறேன், பிரச்சனை இல்லை. ஆனால் என் குருநாதர் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க, பத்திரமா பார்த்துக்குங்கன்னு குருவையும் வணங்கிட்டு இவன் வேகமாக ஓடிடுறான். போகிறதுக்கு முன்னாடி குருக்கிட்ட என் குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறேன்னு தலைவன்கிட்ட சொல்லிட்டு குருக்கிட்ட குருவே, தயவு செஞ்சு வைதர்பா மந்திரத்தை மட்டும் உபயோகப்படுத்துகிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். குருநாதர் யோசிக்கிறார், வைதர்பா மந்திரமா, நான் ஏன் இதை சொல்ல போகிறேன், சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அது என்ன மந்திரம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளானட்ஸ் எல்லாம், கோள்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்போது ஒரு மங்களகரமான ஒரு சூழலில் அந்த மந்திரத்தை சொன்னாக்க வானத்திலேருந்து அப்படியே ப்ரெஷியஸ் ஜெம்ஸ், நவமணிகள், நவரத்தினங்களும் கொட்டும். இந்த மந்திரத்தை தான் உபயோகப்படுத்தாதீங்க அப்படின்னு அந்த சீடன் சொல்லிட்டு போகிறான். அன்றைக்கி ராத்திரியெல்லாம் குருநாதருக்கு கட்டி போட்டாங்க, குளிர். இவரை பார்க்க வச்சுக்கிட்டே கொஞ்சம் தள்ளி அந்த திருடர்கள்லாம் நெருப்பு மூட்டிக்கிட்டு மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டு கல் குடிச்சிக்கிட்டு ஒரே அட்டகாசம். குருவுக்கு பசி, கை காலெல்லாம் விட்டு போகுது, வலிக்குது, குளிர். ஆஹா, அந்த நெருப்பு தணல் மட்டும் எனக்கு கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். மாமிசம் சாப்பிட்றாங்க, இந்த உணவு கொஞ்சம் கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் நினச்சிட்ருக்கார். இவங்கெல்லாம் என்னவா, இவருக்கு முடியல. அடுத்த நாள் விடிகிற நேரம் வரும்போது இவர் பொறுக்க முடியாமல் அந்த தலைவன்கிட்ட, என்னை நீங்கள் அவுத்து விட்ருங்க அப்படிங்கிறார். ஓ இரியா, மாணவன் போயிருக்கணும், அவன் வந்தால் தான் அவுத்து விட முடியும். உங்களுக்கு நவரத்தினங்கள் மழை பெய்ய வச்சேன்னா சரியாக போயிடும்ல, என்னை விட்டுருவீங்க தானே, என்னுடைய சீடன் வர வரைக்கும் காத்திருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்குறாரு குரு. நவரத்தின மழையா, பொய் சொல்லாத, யோ தப்பிக்கிறதுக்கு ஏதாவது கதை சொல்கிறியா அப்படின்னு கூட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கச்சாமுச்சான்னு பேசுகிறாங்க. இல்லை, இன்னும் ஒரு மணி நேரத்தில் இந்த கோள்கள்லாம் ஒரு நல்ல இடத்துக்கு வரும். அந்த சமயத்தில் நான் ஒரு மந்திரத்தை சொன்னேன்னா வானத்துலேருந்து உங்களுக்கு மழை பொழியும், நவரத்தின மழை பொழியும் அப்படின்னு குருநாதர் சொல்கிறாரு. திருடன் தலைவன் யோசிக்கிறான், நம்புறதா வேணாமா, சரி ஆரம்பி அப்படிங்கிறான் தலைவன். இப்படியே எப்படி கட்டி போட்ட நிலையிலெல்லாம் சொல்ல முடியாது, நான் போய் ஆற்றுல குளிச்சுட்டு வரணும், சுத்தமான உடைகளை உடுத்தணும், அப்புறம் தரையில் உட்காந்து தான் இதெல்லாம் சொல்லணும். ஏய் தப்பிச்ச, நீ செத்த அப்படின்னு ஒரு ஆள் கூடவே வரான். குருநாதர் குளிக்கிறாரு, ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறாரு, தரையில் உட்காந்துட்டாரு, மந்திரத்தை சொல்லவும் ஆரம்பிச்சிட்டார். அவர் சொல்கிற நேரத்துக்கும் அந்த கோள்கள்லாம் ஒன்றா வானத்தில் சேர்றதுக்கும் அமோகமான ஒரு நேரம். சட 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 சடான்னு நவரத்தனங்கள் பொழியுது. இதை பார்த்ததும் அப்படியே விடிய காலை நேரம், இதை பார்த்ததும் அவனுங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆஹா ஆஹா ஆஹான்னு அள்ளி எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த குருவை பார்த்து, கிளம்பு, உன்னை விட்டாச்சு, நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. குருநாதரும், அப்பா தப்பிச்சோண்டா சாமி, நல்ல வேளை என் சீடன் சொன்னதை நான் காதில் வாங்கலைன்னு நினச்சிக்கிட்டே தப்பிக்கிற நேரத்துக்கு பெரிய கூட்டம், பெரிய சத்தம். என்னடான்னு பார்த்தா வேற ஒரு கூட்டம். அவனுங்க இவனுங்களை விட பெரிய திருடனுங்க, பலே கில்லாடிங்க. அவனுங்க வேற ஊருக்கு இந்த காட்டு வழியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இவ்வளோ விஷயத்தையும் பார்த்து இந்த நவரத்தன மழை பொழிஞ்ச சத்தத்தை கேட்டு என்னடான்னு பார்க்க வந்தவனுங்க இதை பார்த்துட்டானுங்க. பார்த்துட்டு வந்ததும் அவனுங்களுக்குள்ள ஒரே சண்டை. கடைசியில், டேய் இந்த காசெல்லாம் எங்களுக்கு கொடு, இந்த நவரத்தனங்களெல்லாம் எங்களுக்கு கொடுன்னு வந்த கூட்டம் கேட்கும்போது இருந்த கூட்டம் சொல்லுது, இதுக்காகவா எங்களை பிடிச்சிங்க, இதோ இந்த குருநாதர் இருக்கிறார் பார், அவரை பிடிச்சிட்டு போ, அவர் ஏதோ மந்திரத்தை சொன்னார், அதை சொன்னால் எல்லாம் கொட்டும், அவரை பிடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க போகிறானுங்க. மூட்டையை கட்டிக்கிட்டு அவனுங்க ஓடி போயிடுறானுங்க. வந்தவனுங்க இவரை பிடிச்சிக்கிறாங்க. என்னையா, சீக்கிரம்
மந்திரத்தை சொல்லு, எங்களுக்கும் வேணும் மழை அப்படிங்கிறாங்க. ஐயாப்பா அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான்ப்பா சொல்ல முடியும், எப்பவும் சொல்ல முடியாதுப்பா, என்னை விட்டுருப்பான்னு குரு எவ்வளோ கெஞ்சினாலும் கேட்கல. அடித்து துவைச்சு குரு கதையை அப்புறம் டேய் என்னமோ சாமியார் கதையை சொல்லி அவனுங்க தப்பிச்சிட்டானுங்கடா, அவனுங்களை துரத்திட்டு போய் பிடிக்கணும்னு அவனுங்களை துரத்த கடைசியில் என்ன ஆச்சு? சண்டை, பிரச்சனை, அடிதடி யாருக்கும் இல்லாமல் முடிஞ்சு போச்சு. 2 நாள் கழித்து அந்த இடத்துக்கு அந்த சீடன் வரும்போது பார்த்தா, ஐயோ குருவே நான் சொன்னதை கேட்கவே இல்லையே, எவ்வளவுக்களவு உங்ககிட்ட வந்து அறிவு இருந்ததோ அவ்வளவுக்களவு சமயோசித புத்தி இல்லாமல் போச்சே குருவேன்னு அவன் நொந்து போகிறான். நம்மள நிறைய பேர்கிட்ட இதுதான் இருக்குது. நிறைய அறிவு இருக்குது, நிறைய நாலேஜ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் சமயோசித புத்தி அது இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் அமோகமாக இருப்போம். அந்த சமயோசித புத்தி சமயத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கே எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.